call me a god. You call me a god. You call me a god. Let's go. Nama Parvati Paraje Tinadudaya Sivani Potri Vetrivel Muruganukku அன்று சார்ந்த மெய்யன்பர்களே தாய்மார்களே, பிரம்மா எத்தனை ஆண்டு காலம் பூஜித்தார் அப்படின்னா 100 ஆண்டு காலம் பூஜித்திருக்கார். அப்போ எத்தனை காலங்கள் அவர் பூஜித்திருப்பார் அப்படிங்கிறத கொஞ்சம் பின்னோக்கி போனோம் அப்படின்னா, கிருதயுகம், திரேதாயுகம், தாபர யுகம், கலியுகம் என்று 4 யுகங்கள் உள்ளது. அப்படியாக கிருதயுகத்திலே 17,28,000 ஆண்டுகளாகும். திரேதாயுகத்திலே 12,96,000 ஆண்டுகளாகும். தாபர யுகத்திலே 8,64,000 ஆண்டுகளாகும். கலியுகத்திலே 4,32,000 ஆண்டுகளாகும். ஆக 43,20,000 ஆண்டுகள் ஒரு சதுர்யுகம் என்று கணக்கீடு சொல்லப்படுகிறது. இப்படியாக 4 யுகங்கள் சேர்ந்தால் ஒரு கல்பம் என்று அதனுடைய அளவீடு சொல்லப்படுகிறது. அப்படியாக 71 கல்பம் ஒரு மன்வந்திரம் என்று அதனுடைய கணக்கீடுகள் எல்லாம் தெளிவாக சொல்லுகின்றன. இப்படியாக பல மன்வந்திரங்கள் கூடிய 43,20,80,000 ஆண்டுகள் பிரம்மாவிற்கு அரை நாள். எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாரு. நம்மளுக்குலாம் 120 இயர்ஸ் தான் எக்ஸ்பைரி டேட் மனிதனுடைய வாழ்வியல. ஒரு ஈஸ்வரன் இருக்குன்னா அதுக்கு 24 ஹவர்ஸ் தான். ஆனா பிரம்மா 43,20,80,000 ஆண்டு காலம் அவருக்கு அரை நாளா. அவர் அவினாசிலிங்கேஸ்வர பெருமானை எத்தனை நாள் பூஜை பண்ணியிருக்கார்? 100 ஆண்டு காலம். அவினாசிலிங்கேஸ்வர பெருமானுடைய அந்த திருச்சன்னதியினுடைய நைருதி பாகத்திலே பஞ்ச வில்வ மரம் என்று அழைக்கக்கூடிய அந்த வில்வ மரத்தினுடைய பாகத்திலே அமர்ந்து 100 ஆண்டு காலம் பூஜை செய்து அந்த பிரம்மா திருவருள் பெற்றார் அப்படின்னு நம்ம தலப்புராணம் மிக அழகா குறிப்பிடுது. நம்ம அப்படியான ஒரு சூழ்நிலையில பிரம்மாவே அத்தனை நாள் பூஜை பண்ணி வழிபாடு செஞ்சு அந்த பேர் பெற்றிருக்காரு அப்படின்னா இந்த மனித பிறவிக்கெல்லாம் எப்படி? அதுதான் நம்மளுடைய சுந்தரர் பெருமான் சொல்றார். தொண்டன் ஆரூரன் கருதிய சீரேறு பாடல்கள் செப்ப வல்லாருக்கில்லை துன்பமே என்று குறிப்பிடுறார். அப்படியாக அவிநாசிபர வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பிறவி துன்பம் நீங்குது, சரீரத்தில் ஏற்படக்கூடிய துன்பம் நீங்குது, என்னென்னலாம் துன்பங்கள் இருக்கோ அந்த துன்பங்களை எல்லாம் நீக்கக்கூடிய பெருமான் நம்முடைய அவினாசிலிங்கேஸ்வர பெருமான்.